தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டுக்கான லேட்டரல் என்ட்ரி, அதாவது டைரக்ட் செகண்ட் இயர் பிடெக் அட்மிஷன்ஸுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷனை பதிவு செய்யறது, அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு accetle.com அப்படின்னு டைப் பண்ணால் தான் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் மேலேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் இருக்கும். அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி இதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இதே ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பதிவு செய்யுங்க. இந்த அப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா குரூப் நேம்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குரூப் வந்து சேரன்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல் மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த குரூப் நீங்கள் சேரன்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப் வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பிரான்ச் நேம் ஆஃப் த குவாலிஃபைங் டிப்ளமோ / பிஎஸ்சி டிகிரி கோர்ஸ்னு இருக்குது. அதாவது நீங்கள் டிப்ளமோவில் என்ன பிரான்ச் படிச்சீங்க, அதாவது மெக்கானிக்கலா, சிவிலா, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த மாதிரி எந்த பிரான்ச் நீங்கள் டிப்ளமோவில் படிச்சீங்களோ அதை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அல்லது நீங்கள் பிஎஸ்சியில் தான் எந்த டிகிரியை வந்து படிச்சீங்களோ அதை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்விஸ்மென், இந்த ஆப்ஷன்லாம் கேட்கும். அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோன்னு இருக்க அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸில் வந்து டைப் பண்ணுங்க. இனிஷியலில் வந்து லாஸ்ட்டில் வந்து என்டர் பண்ணுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட் நேம் அல்லது கார்டியன் நேம் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பின்கோடு கேட்கும், அதையும் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் ஏஸ் அபோ அட்ரஸ், அதாவது உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸும் நீங்கள் என்டர் பண்ண பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், ஆக்டிவில் இருக்க உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா எல்லா வித கம்யூனிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாக தான் அனுப்புவாங்க. ஸோ ஆக்டிவில் இருக்கிறதா பார்த்து கொடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுங்க, இல்லைனா வந்து பிளாங்காக விட்டுருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலான ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் இந்தியன்ஸா இல்லை வந்து அதர், அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இல்லை வந்து அதர் ஸ்டேட்டை சேர்ந்தவர், அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ரிஃப்யூஜின்னு கேட்க, நீங்கள் இலங்கை தமிழ் இருந்தால் எஸ்ன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நோன் இருக்கு, அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டின்னு ஒரு டேப் இருக்குது, அதில் வந்து உங்கள் கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் நேம் கேட்கும். நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருக்கோ அந்த கேஸ்டோட நேமை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லது பிஎஸ்சியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டிப்ளமோ அல்லது பிஎஸ்சியோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடின்னு இருக்கு. அதில் வந்து நீங்கள் படித்த பாலிடெக்னிக் அல்லது கல்லூரியின் பெயரை வந்து என்டர் பண்ணுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் அது வருது இல்லை யூனிவர்சிட்டியில் வருதா அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ / பிஎஸ்சி ஃபார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணதும் அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபுல் டைமா, பார்ட் டைமா, இல்லை சாண்ட்விச் கோர்ஸா, அது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அப்டைன்ட் இன் டிப்ளமோ / பிஎஸ்சி குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஒரு டேப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டிப்ளமோவில் நீங்கள் செமஸ்டர் வைஸ் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்களோ அந்த மார்க்ஸை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் எடுத்த மார்க்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருந்தால் அதே மாதிரி செமஸ்டர் வைஸில் நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க்ஸ், நீங்கள் எடுத்த மார்க்ஸ், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. நான் சும்மா மாடலுக்காக தான் இது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் தகவல்களை வந்து ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. எல்லா செமஸ்டரோட மார்க்ஸ் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல்னு ஒரு ஆப்ஷனுக்கு, அதில் வந்து டோட்டல் மார்க்ஸ் நீங்கள் எடுத்தது, அதாவது எல்லா செமஸ்டர் நீங்கள் எடுத்த மார்க்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் கேட்கும், அதையும் வந்து என்டர் பண்ணுங்க. ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ், அதாவது 3 வருஷத்தோட மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் 3 வருஷத்துல எடுத்த மார்க்ஸ் எவ்வளோ, ரெண்டுத்தையும் வந்து ஆவரேஜ் போட்டு நீங்கள் பர்சன்டேஜ் போட வேண்டியது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெதர் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஸ்டடிட் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் +2 / டிகிரி லெவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து தான் இதுக்கு வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது நீங்கள் மேக்ஸை வந்து ஒரு பாடமாக +2 லெவல்லையோ அல்லது டிகிரி லெவலில் படிச்சீங்கன்னு கேட்கும். நீங்கள் +2 லெவலில் படிச்சிருந்தா அதை வந்து சூஸ் பண்ணுங்க, டிகிரி லெவலில் படிச்சிருந்தா அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு ஒரு டேப் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் இல்லாதனால டிஸ்பிளே ஆகாது. மற்ற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர், DDMO, டேட், எந்த பேங்க்ல எடுத்தீங்க, பிரான்ச் டீடைல்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் ரெண்டுத்தையுமே வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. ரெண்டுத்துக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா
20 கேபிலேருந்து 40 கேபிக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சைஸில் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க இடத்துல வந்து பிளேஸ் செக்யூரிட்டி கோடு இருக்கும், அதை எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கேர்ஃபுல்லாக வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஹார்ட் காப்பீஸ் வந்து அனுப்பணும் அது தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார்ம்ஸ், அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லை வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இது ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கான ரெலவென்ட் சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட்டை வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, அதாவது டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி எதை நீங்கள் படிச்சீங்களா எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வந்து 2 சைடு வந்து ஜெராக்ஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருந்தால் அதையும் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அல்லது டிகிரியோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசி, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் அதை வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு அப்ளை ஆகுதோ அவங்க மட்டும் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2 மார்க் ஷீட், இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி, அதுக்கப்புறம் லேட்டரல் என்ட்ரி டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து +2 மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் மேலே சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 17/6/2019 எந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தி செக்ரட்டரி டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ பிடெக் அட்மிஷன்ஸ் 2019 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி 630004 இந்த அட்ரஸ்க்கு வந்து சொன்ன லாஸ்ட் டேட்டுக்குள்ள ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது வந்து ஸ்பீட் போஸ்ட் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நேரில் போயிட்டு அங்கே ஒரு டிராப் பாக்ஸ் இருக்கு, அதில் வந்து நீங்கள் அந்த டிராப் பாக்ஸில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக அந்த சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழில் காத்துருக்கு. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.